இன்றைய மன்னா சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு வருகிற அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியா இருக்கும். ஆனா நீங்க கர்த்தரை தேடினீங்கன்னா ஒரு நன்மையும் குறைவுபடாது. சகல நன்மைகளையும் கொடுக்க அவர் வல்லவர். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். அவரே நன்மையாக இருக்கிறார். அவர் நன்மையானதை தருவார். நாம செய்ய வேண்டியது கர்த்தரை தேட வேண்டியது. கர்த்தரை தேடினார் சகல நன்மையினால் கர்த்தர் நிரப்புவார். உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய நன்மைகள் இறங்கி வரும். ஏனென்றால் நீங்க கர்த்தரை தேடுகிறீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தரும். ஒரு நன்மையும் குறைபடாது. ஒருவேளை நீங்க இன்னைக்கு யோசித்து கொண்டிருக்கலாம், ஐயோ நான் இதுல குறை உள்ளவனா இருக்கிறேனே, குறை உள்ளவளா இருக்கிறேனே, இதுல எனக்கு ஒரு அற்புதத்தை பார்க்க முடியலையே. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், ஒரு நன்மை உனக்கு குறைவுபடாது. கர்த்தரை தேடுகளுக்கும் ஒரு நன்மை குறைபடாது. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடு தேட கிருபை தாங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடப்படாது. எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்குங்க. எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தருகிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. இந்த நாள் உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.